இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதோ இந்த விஷயத்திலிருந்து ராகவனை காப்பாற்றணும், அப்பாவை மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த உண்மையை நான் மறைச்சேன். அது இன்னைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திருச்சு. உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா, தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல எனக்கு கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா ராகவனை மட்டும் மன்னிச்சிருங்க. அவனால இந்த இழப்பெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. அவன் நீங்க இல்லைன்னா உயிரோடவே இருக்க மாட்டான். ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. மாறா, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க எந்த தப்புமே பண்ணல. உங்க குடும்பத்துக்காக ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கீங்க. அத புரிஞ்சுக்காம ஆக்சிடென்ட் பண்ணது நீங்க தான் நினைச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க தான் மாறா என்ன மன்னிக்கணும். ஐயோ அண்ணி, என்ன பேசுறீங்க? உங்க அண்ணனுக்காக எல்லாத்தையும் நீங்க பொறுத்துக்கிட்டீங்க. ஆனா நான் என் அண்ணன் மேல இருந்த பாசத்துல உங்களை எதிரியா பார்த்தேன், வெறுத்து ஒதுக்குனேன். ஆனா நீங்க உங்க அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டீங்க. உங்க தியாகம் தெரியாம நான் என்ன மன்னிச்சிருங்க மாறா. என்ன நீ பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ உங்க இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. இழப்பு உங்களோடது, முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். நான் எப்படி நீ உங்களை மன்னிக்க முடியும்? கேட்கறது ஒண்ணுதான், தயவு செஞ்சு ராகவனை மட்டும் மன்னிச்சிருங்க நீ. அவன் கூட சேர்ந்து வாழுங்க நீ, ப்ளீஸ். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குற மாறா. என்னால அது மட்டும் முடியாது. ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தாதீங்க இந்த விஷயத்துல. என்னால அந்த ஏமாற்றத்துல இருந்து வெளியே வரவே முடியல மாறா. கண்மணி, மாப்பிள்ள அவ்வளவு சொல்றாருல, அவர் பேச்சு கேளுடி ப்ளீஸ் அண்ணி. என்ன இந்த விஷயத்துல மட்டும் கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க பேசினா மேலும் மேலும் எனக்கு சங்கடமா இருக்கு. சரி, உங்க நிலைமை புரியுது. எல்லாத்தையும் காலம் மாத்தும், அதுக்கு நீங்க தான் சாட்சி. நான் காலத்தை நம்புறேன். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க மனசு மாதிரி வீட்டுக்கு வருவீங்க. வரேன். மாறா, என்னடா இவன் இப்படி இருக்கான்? இல்லத்த, அவனும் எவ்வளவோ நேரம் அண்ணிக்கிட்ட கெஞ்சினான். நானும் பேசி பார்த்துட்டேன். அண்ணி ராகவனை மன்னிக்கிறதா இல்ல. ஐயோ கடவுளே, ஏண்டா இப்படி திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? இருந்து இத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழறத பார்த்து நிம்மதியா இருந்தது. உன் மேல இருந்த கோவத்தையும் நம்ம குடும்பத்து மேல இருந்த வன்மத்தையும் அவ மறந்துட்டு எல்லார்கிட்டயும் சகஜமா சிரிச்சு பேசி இருந்தப்போ இனி எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சு இப்படி அடிச்ச மாற. இதெல்லாம் எப்படா சரியாகும்? கண்மணி எப்போ இங்க வருவா? வள்ளிமா, அழாதீங்க. நாமெல்லாம் எதுக்கு இருக்கோம்? கண்டிப்பா கண்மணியோட மனசை மாத்திரலாம். அவளுக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சி இல்ல. அவளால எப்படி உடனே இதுல இருந்து மீண்டு வர முடியும்? நாம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இல்ல வீரா, உன் அண்ணன் சாவுக்கு இத்தனை நாளும் அவ மாறன் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தா. அதையே அவளால மறக்க முடியாம தான் மாறன அவ்வளவு வெறுத்து ஒதுக்கணும். அதுல இருந்து அவளை மாத்துறதுக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்போ அப்படி இல்ல, உன் அண்ணன் சாவுக்கு ராகவன் தான் காரணம்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ எப்படி அதை மாத்திக்க போறா? ராகவனை எப்படி அவ ஏத்துக்க போறா? மாறனை மன்னிச்ச மாதிரி ராகவன் மாமாவையும் கண்டிப்பா மன்னிப்பா. என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இப்படி சைலண்டா இருக்கீங்க? ஓ, கண்மணி அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டாளே, அதுக்கா? அவங்க வரவே மாட்டாக. ஏன்னா நான் கொடுத்த அடி அப்படி. ஆமாடி, உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு.
எவ்வளவு திமிரு உனக்கு? நாதி இல்லாம எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இன்னைக்கு எங்க குடும்பத்தையே பிரிக்க பாக்குறல நீ? மாப்பிள்ளை, உனக்கு இன்னைக்கு பழி போட்டுறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னடா பொறுமையா இருக்கிறது? இவ பேசிக்கிட்டே இருப்பா, நாம அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? வேணாம் அத்தை. டேய் பொறுமையா இரு. டேய் இல்ல மாறா. டேய் பொறுமையா இருங்கறேன்ல. பாத்துக்கலாம். எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க அண்ணன் வாங்க. என்ன பாத்துட்டு இருக்கத்த? உள்ள வா. என்ன விஜி, நம்ம எப்படி எல்லாம் ஒண்ணா பழகணும்? நீயே சொல்லுடா. ஏ உயிரே நீதானடா செல்லம். இப்படி மொத்தமா என்ன விட்டு போன நீ உதறி தரலாம், நான் எங்கடா போவேன்? நீயே சொல்லு. பாலா, நிலைமை புரியாம பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு. முடியாது முடியாது முடியாது. இத்தனை நாள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ எங்கேயோ ஓடி போயிட்ட பாவி. நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? உன்னை யார் தேட சொன்னது? விட்டுட்டு போனா விட வேண்டியதானே? சும்மா வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. இப்ப நீ போறியா இல்லையா? மாட்டேன். நான் உன்னை அவ்வளவு ஈஸியா எல்லாம் கண்டுபிடிக்கல. 6 மாசமா தெரு தெருவா அலைஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமாடா? உனக்கு புரியாது. அப்படியே என்ன அசல்ட்டா போ சொல்றியா? சான்ஸ் விஜய், நான் போக மாட்டேன். போ. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன்டா இப்படி மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நீ தாண்டி என்ன டார்ச்சர் பண்ற சிங்கப்பள்ளி. 6 மாசம் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தா தெரியுமா? அப்புறம் விஜய், அப்புறம் ஏன் நீ என்கிட்ட வந்து அன்பா பழகின? பழகும் போது நீ தாண்டா என் உயிரு, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு அப்படி இப்படி நீ என்னெல்லாமோ சொன்னியடி. உரைக்கிறா பாரு. அப்ப எல்லாம் ஆக்டிங்கா? அப்பா சாமி, தெரியாம சொல்லிட்டு என்னை விட்டு போடா. பாலா, எனக்கு இதெல்லாம் தாண்டி நிறைய வேலை இருக்கு. என்ன வேலைன்னு சொல்லுடா, நானும் உன் கூட வந்து பாக்குறேன். டேய், இவளுக்கு பின்னாடி இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கு பாரு. ப்ளீஸ், நீ முதல்ல இங்க இருந்து போ. யாராவது பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். முடியாது முடியாது. நீ எனக்கு இப்பவே இங்கே ஒரு முடிவை சொல்ல, நான் இங்க இருந்து போறேன். சரி. என்னத்த சரி? இப்ப என்னால இங்க நின்னு விலாவரியா பேச முடியாது பாலா. நீ இங்க இருந்து கிளம்பு. உனக்கு நான் எல்லாமே விலாவரியா சொல்றேன். பாலா, நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? என்னடா கேள்வி விஜய் இது? நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா இப்ப இங்க இருந்து கிளம்பு.